இன்னைக்கு மே 18. தமிழர்கள் யாரும் மறக்க முடியாத நாள். முள்ளிவாய்க்கால் பிரச்சனை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்னன்னு சொல்றேன். முள்ளிவாய்க்கால் என்பது இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கடற்கரை கிராமமாகும். ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் மே 2009 லட்சக்கணக்கான தமிழர்கள் பாதுகாப்பு தேடி முகாமிட்டிருந்த இடமாகவும் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்த வரலாற்று துயரம் நிகழ்ந்த இடமாகவும் இது உலக தமிழர்களால் அறியப்படுகிறது. இறுதிக்கட்ட போர் மற்றும் மனித பேராவலம் பாதுகாப்பு வலயங்கள். இலங்கை இராணுவத்தினரால் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயங்களில் சேஃப் சோன்ஸ் தஞ்சம் புகுந்த பொதுமக்கள் மீது கடுமையான எரிகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. உயிர் சேதம். 2009 மே மாதத்தின் நடுப்பகுதியில் உணவு, மருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி திறந்த வெளியில் மக்கள் தவித்தனர். ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்பீட்டின்படி இந்த இறுதிக்கட்ட தாக்குதல்களில் குறைந்தது 40,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். போர் முடிவு. 2009 மே 18 அன்று போர் முடிவுக்கு வந்ததாக இலங்கை அரசாங்கம் அறிவித்தது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே. பிரபாகரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மற்றும் போராளிகள் முள்ளிவாய்க்காலில் உயிர் இழந்ததாக அறிவிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18. ஈழப்போரில் மாண்டவர்கள் நினைவு கூறும் வகையில் போர் முடிவுக்கு வந்த நாளான மே 18ஆம் தேதி உலகெங்கும் வாழும் தமிழர்களால் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. கஞ்சி காய்ச்சுதல். அன்றைய நாளில் போரின் இறுதி காலத்தில் மக்கள் உயிர் வாழ்வதற்காக அருந்திய உப்பை கலந்த நீராகாரமான முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி அதனை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து தங்களது துயரத்தை உணர்வு பூர்வமாக நினைவு கூர்கின்றனர். முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு ஊரின் பெயர் மட்டும் அல்லாமல் தமிழ் மக்களின் வரலாற்றில் அழியாத வடுவாகவும் போரின் கோர முகத்தின் சாட்சியாகவும் பார்க்கப்படுகிறது.